சரிங்க. ஈரானும் சரி, யுஏயும் சரி, இல்ல மிடில் ஈஸ்ட்ல எந்த கண்ட்ரியும் சரி வார எதிர்பார்க்கவும் இல்ல, வார விரும்பவும் இல்ல நாங்க. ஸோ அதனால தான் நாங்க ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து மற்ற நாடுகள் வந்து சப்போர்ட் தேவைப்படுது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. இன்டெரக்டா நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா விஷயம் மீடியால வரதில்ல. ஸோ இப்போ யுஎஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யுஎஸ் கவர்மெண்ட் அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிருக்கு, பிசினஸ் டவுன் ஆயிருக்கு, டூரிசம் டவுன் ஆயிருக்கு அவங்களுக்கும். குளோபல் எனர்ஜியே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இப்போ இதனால. பட் இதில் என்ன நல்ல விஷயம்னு பார்க்கணும்னா, இதனால யுஏஇல இருக்கக்கூடிய கரன்சி வேல்யூ டவுன் ஆகலை எங்களுக்கு. ஏன்னா இது வந்து டாலர் பெக் பண்ணியிருக்கு. டாலர் வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா ட்ரேடுமே உலகத்தில் இருக்க எல்லா ட்ரேடுமே டாலர் நடந்துச்சு. அதனால இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல டைம்னா எத்தனை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ப்ராஜெக்ட்ஸும் ஸ்டாப் ஆகல. அந்த வார் நடந்த டைமில் மட்டும் தான் கொஞ்சம் லாக்டவுன் மாதிரி சில பேர் ஆஃபீஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. ஸ்கூல்ஸ் வந்து ரிமோட்டில் நடந்துச்சே தவிர இது முடிஞ்ச அப்புறம் எவ்ரிதிங் இஸ் ரெக்கவர்ட், எவ்ரிதிங் இஸ் டூயிங் ஃபாஸ்ட். ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும். ஆமாம் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு. ஆமாம். அதனால இது வந்து துபாயை வந்து எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணி துபாய் எக்கனாமி டவுன் ஆயிடுச்சா, துபாய்க்கு டூரிசம் இல்லையா கிடையாது. எல்லா எக்கனாமி டவுன் ஆயிருக்கு, வேர்ல்டு எக்கனாமி டவுன் ஆயிருக்கிறதுனால ஸோ கூடிய சீக்கிரம் ஃபுல் ஸ்டாப் வரும். ஸோ எப்படி கோவிட் டைமில் வந்து மக்கள் வந்து அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தாங்களோ, அதுலேருந்து வெளியே வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த வார் சிச்சுவேஷன்லையும் மக்கள் வந்து இருக்கிற இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக அதில் வந்து போராடி கண்டிப்பாக இது வந்து மீண்டு வெளியே வருவாங்க. அதில் எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது.